அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, "செய்தக்க அல்ல செய்யக் கெடும். செய்தக்க செய்யாமை யானும் கெடும்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான். செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பண்ணக்கூடாத விஷயங்கள பண்ணாலும் நமக்கு அழிவு ஏற்படும். பண்ண வேண்டிய விஷயங்கள பண்ணாம இருந்தாலும் நமக்கு அழிவு ஏற்படும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. திருக்குறள் எண் 466 தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வரலாறு காணாத வெப்பம் எல்னினோ தாக்கமா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்கவே பாத்தீங்கன்னா, வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. நேத்து கூட பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கு மேல அ வெயில் வந்து 100 டிகிரி செல்சியஸ தாண்டி போயிருக்கு. சாரி 100 டிகிரி ஃபாரன்ஹீட்ட தாண்டி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். வேலூர்ல பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா 106 டிகிரி வந்து வெயில் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அதுக்கு எல்னினோவுடைய தாக்கம் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இப்ப எல்னினோ அப்படிங்கிற இந்த கண்டிஷன் எந்த கடல்ல ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படுது. ஓகேங்களா? பசிபிக் பெருங்கடலுடைய மேல் பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக அளவில் வெப்பமாவதால் ஏற்படும் காலநிலை மாற்றம் எல்னினோ என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பசிபிக் பெருங்கடல் இருக்கு. அங்க சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதாவது கடல் மட்ட வெப்பநிலை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த வெப்பநிலை வந்து ஆவரேஜை விட ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலை விட இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த கண்டிஷனை நம்ம எல்னினோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த காலநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 மாதங்கள்ல இருந்து 24 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல சராசரி அளவை விட வெப்பம் அப்படிங்கிறது 5 டிகிரி செல்சியஸ் முதல் 7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்ப பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோ அப்படிங்கிற ஒரு காலநிலை மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, தமிழகத்துல இந்தியாவுல என்ன பாதிப்பு ஏற்படும்னா, இந்தியாவுல மழைப்பொழிவு அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஓகேங்களா? மழைப்பொழிவு கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அணைகள்ல நீர் வரத்து அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஓகேவா? அணைகள்ல நீர் வரத்து கம்மியாகுது அப்படின்னா, நிலத்தடி நீர் அப்படிங்கிறது கம்மியாக வாய்ப்பு இருக்கு. விவசாயம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. விவசாயம் பாதிக்கப்படுதுன்னா, இந்தியாவோட பொருளாதாரமே பாதிக்கப்படும். விவசாயிகளுடைய வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு இல்ல அப்படின்னா, அங்க வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஓகேவா? வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வறட்சி போன்ற நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேவா? ஏன்னா அதிகமான வெப்பம் இருக்கு. தண்ணியே இல்ல. அப்ப வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாகுது. காத்துல மாய்ஸ்சர் கன்டென்ட்டே இல்ல அப்படிங்கிறப்ப வெப்பம் தான் அதிகமாகுது. வறட்சி போன்ற நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. வறட்சி அபாயம் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக அளவுல இந்த எல்னினோ அப்படிங்கிற இந்த ஒரு காலநிலை மாற்றத்தினால எவ்வளவு நகரங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 205 நகரங்கள பட்டியலிடுறாங்க. அதுல முதல் 50 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த மாநகரங்கள் 14 மாநகரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. முதல் 50 இடங்கள்ல. அதுல மதுரை வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. சென்னை 49வது இடத்துல இருக்கு. பெங்களூரு 33வது இடத்துல இருக்கு. மதுரை தான் வந்து 7வது இடத்துல இருக்கு. மதுரையில அதிகமான வெப்பம் அப்படிங்கிறத சமீபத்துல உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும். பகல் நேரம் தாண்டி இரவு நேர வெப்பமுமே அங்க அதிகமாக தான் இருக்கு. காத்தடிக்க அந்த ஆடி ஆனி மாசத்துல அடிக்க வேண்டிய காத்துமே இன்னமும் பிக்கப் ஆகல. விண்ட் வந்து நார்மலா பிக்கப் ஆகல. மழையும் சரியா பெய்யல. நமக்கு அணைகள்ல நீரும் இல்ல. அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்மளால பார்க்க முடியும். மதுரை மக்களுக்கு அது நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா தான் இங்க ஒரு ஆர்டிக்கல் வந்து குடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, போதைப்பொருள் தடுப்பில் தமிழகம், கேரளம் கூட்டு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ கேரளா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பரேஷன் டூஃபான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பரேஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஆப்பரேஷன் டூஃபான் வந்து எதுக்காக அப்படின்னா, அங்க ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஆப்பரேஷன் ஓகேவா? போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக ஒரு ஆப்பரேஷன் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஆப்பரேஷன்ல தமிழகத்தையும் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையா இருக்கு. ஏன்னா தமிழகம், கேரளா அப்படிங்கிற அந்த பார்டர் ரீஜன்ல பாத்தீங்கன்னா, நிறைய வந்து போதை மருந்துகள் வந்து போதைப் பொருட்கள், போதை மருந்துகள் இதெல்லாமே வந்து பரிமாறப்பட்டு, கைமாறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப அத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டு நடவடிக்கை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக நேத்து கேரளாவோட அமைச்சர் இங்க தமிழ்நாடு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்காரு.
மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்துருக்கோம். நன்றி.